அன்பர்களே, இன்று குன்னத்தூர் உதயகிரீஸ்வரர் அஸ்தமனகிரீஸ்வரர் திருக்கோவில்களுக்கு செல்வோமா? இந்த திருக்கோவில் மதுரையிலிருந்து களிமங்கலம் செல்லும் சாலையிலே குன்னத்தூர் மலை நிறுத்தம் அருகே அமைந்துள்ளது. இந்த கோவில்கள் விடியற்காலை முதல் மாலை நேரம் வரையில் திறந்திருக்கும். குன்னத்தூர் மலையில் ஊராட்சி பகுதியில் உதயகிரீஸ்வரர், அஸ்தமனகிரீஸ்வரர், உதயகிரீஸ்வரர் சூரியன் என்றும் அஸ்தமனகிரீஸ்வரர் சந்திரன் என்றும், ஓங்காரேஸ்வரர் செவ்வாய், பொன்னூர் காவலர் புதன், உலகநாதர் குரு, அஷ்டலட்சுமி சுக்கிரன், பைரவனேஸ்வரர் சனி, திருநீலகண்டேஸ்வரர் ராகுகேது என 8 கோவில்கள் உள்ளன. இவற்றுள் உதயகிரீஸ்வரர் அஸ்தமனீஸ்வரர் கோவில்கள் மட்டும் பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். ஆதியில் குன்றத்தூர் குளக்கில் என்றும் நாட்டிற்குட்பட்ட பிரம்மதேசம் என்னும் கிராமமாக இருந்தது. இன்று இந்த குடவரை கோவில்கள் தமிழக அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. 1908ஆம் ஆண்டு இந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சி செய்தபோது குடவரை கோவில்கள் அருகே மலைக்கு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள உலகநாதர் கோவில், தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள், மருந்து குழிகள், சமண படுக்கைகள் இருப்பது தெரிய வந்தது. தமிழகத்திலே 100க்கும் மேற்பட்ட குடவரை கோவில்கள் உள்ளன. இவற்றுள் முற்கால பாண்டியர்கள் 30க்கும் மேற்பட்ட கோவில்களை அமைத்துள்ளனர். பிற்கால பாண்டியர்கள் இவற்றை புனரமைத்தனர். இவற்றுள் பரிச்சியூர் அருகே உள்ள குன்னத்தூர் மலையில் உள்ள உதயகிரீஸ்வரர் கோவிலும் அஸ்தமனகிரீஸ்வரர் கோவிலும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. இந்த கோவில்களில் மூலவர் சன்னதியில் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக சூரிய பகவான் உதயமாகும் போது உதயகிரீஸ்வரர் மீதும், அஸ்தமனமாகும் போது அஸ்தமனகிரீஸ்வரர் மீதும் சூரியன் தன் கதிர்களால் அர்ச்சித்து வணங்குதல் தனிச்சிறப்பாகும். ஒரு காலத்தில் இம்மலை சுப்பிரமணிய மலை என அழைக்கப்பட்டுள்ளது. இந்த குன்றின் கிழக்கு பக்கத்தில் உதயகிரீஸ்வரரும் மேற்கு புறத்தில் அஸ்தமனகிரீஸ்வரரும் வீற்றிருப்பது காலை மாலை வேளைகளில் சூரியனின் வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதும் நமக்கு அதிசயமாக உள்ளது. கோவிலின் முள்வேலி கம்பியை கடந்து நாம் உள்ளே சென்றால் இந்த குடவரை கோவிலின் அழகு நம் மனத்தை கவரும். மலையை குடைந்து மலை பாறையிலே லிங்கங்களும் ஆவுடையும் நேர்த்தியாக செய்யப்பட்டுள்ளன. இதன் உயரம் 3 அடி, விட்டம் 4 அடி. இறைவன் இந்த கோவிலில் உதயகிரீஸ்வரர் என பெயர் கொண்டுள்ளார். கருவறை வாயிலில் துவாரபாலகர்கள் புடைப்பு சிற்பங்கள் அழகாக உள்ளது. இந்த கோவிலின் இடப்புறம் விநாயகர் நின்ற கோலத்திலும் உள்ளார். கருவறை எதிரே நந்தி சிலை தரையை பார்த்தபடி உள்ளது. மலையின் மேற்கு புறம் அஸ்தமனகிரீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். முன் மண்டபம், கருவறை மண்டபம் என சிவன் இங்கே ஏகாந்தமாக வீற்றிருக்கிறார். மலையை கிரிவலமாக சுற்றி வந்து உதயகிரீஸ்வரர் கோவில் அருகே உள்ள மற்றொரு சிவாலயம் இருப்பதை பார்க்கலாம். தாமரை குளத்தை ஒட்டிய இந்த சிவன் கோவிலின் முன்புறம் சப்த கன்னியர் குளத்தை கண்காணித்தவாறு வீற்றிருக்கிறார். உலகநாதராய் சிவன் வீற்றிருக்கும் கருவறையின் எதிரே தண்டீஸ்வரர், காலபைரவர், நாகராஜர் ஆகியோர் உள்ளனர். கருவறை உள்ளே முருகன் உள்ளார். இந்த கருவறையின் பின்புறம் சித்தர்கள் இருவரின் ஜீவசமாதிகள் உள்ளன. இந்த பகுதி மக்களின் வீட்டு திருமணங்கள் இந்த கோவிலில் நடைபெறுகின்றன. பிரதோஷ வழிபாடு இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. மிக பழமையான இந்த குடவரை கோவில்களை வழிபட்டு நவக்கிரகங்கள் அருளையும் பெற்று நற்பேறு பெற்று உய்வோமாக. ஓம் நம சிவாய.